வெல்கம் டு ஐஓடி டெக் வைப்ஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ESP32 மைக்ரோ கண்ட்ரோலரில் ஒரு ப்ரோக்ராம் எழுதி அப்லோட் பண்ணும்போது வரக்கூடிய ஃபேட்டல் எரரை எப்படி ரிசால்வ் பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க இருக்கிறோம். ஓகே, நாம் ஒரு ப்ரோக்ராம் எழுதி முடித்த உடனே ESP32ல் போர்டையும் ப்ராப்பரான போர்ட்டையும் நம்ம செலக்ட் பண்ணி ஓகே கொடுத்து நம்ம ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணுவோம். ஸோ நீங்கள் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஸ்டெப் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரோக்ராம் வந்து கம்பைல் ஆகும். ஓகே, இப்போ பாருங்கள் கம்பைலிங் ஸ்கெட்ச் அப்படின்னு போயிட்டு இருக்குது இல்லையா? ஓகே, ஸோ இந்த கம்பைலிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா அடுத்து இந்த ப்ரோக்ராம் வந்து அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணும். இப்போ பாருங்கள் இங்கே வந்து கனெக்டிங் அப்படின்னு வரும். ஓகேவா, இங்கே பாருங்கள் கனெக்டிங் அப்படின்னு வருது. இதுக்கு தான் இது வந்து அந்த போர்டை கனெக்ட் பண்ணி அப்லோட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்குது. ஸோ இது இப்போது அதால் பண்ண முடியலை, அதனால் இப்போ வந்து ஒரு எரரை கொடுக்கும். இப்போ பாருங்கள் ஃபேட்டல் எரர் அக்கர்ட் அப்படின்னு வருது. ஓகே, ராங் பூட் மோட் டிடெக்டட். ஓகே, இந்த மாதிரி டைமில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, உங்களோட கனெக்டிங் கேபிளை ஒரு தடவை டிஸ்கனெக்ட் பண்ணிவிட்டு மறுபடியும் ரீகனெக்ட் பண்ணுங்கள். ஓகே, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் மறுபடியும் ப்ரோக்ராம் அப்லோட் பண்ண ட்ரை பண்ணும்போது இந்த கனெக்டிங் வருது இல்லையா, இது ஸ்டார்ட் ஆகும்போதே நீங்கள் வந்து உங்களோட ESP32ல் இந்த பூட் மோட் இருக்கு இல்லையா, அந்த பட்டனை நீங்கள் லாங் ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த கனெக்டிங் முடிஞ்சு ப்ரோக்ராம் அப்லோட் ஆக ஆரம்பிச்சிரு. இப்போ பாருங்கள் அப்லோட் ஆக ஆரம்பிச்சிச்சு, பர்சன்டேஜ் ஓடிக்கிட்டே இருக்குது, 100% அப்லோட் ஆகிடுச்சு. ஓகே, ஸோ இப்படி இந்த ப்ராப்ளமை நீங்கள் ரிசால்வ் பண்ணிக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இந்த வீடியோவை உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். டவுட் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஐஓடி டெக் வைப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.